அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு 1/2 கேஜியில் ரசமலாய் கேக் வந்திருந்தது. ஆக்சுவலாக 1/2 கேஜியில் ரசமலாய் கேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது அதுக்கு நாங்கள் தனியாக ரசமலாய் மேக் பண்ணணும். ஏன்னா நம்ம பேக்கரி கிடையாது, ஹோம் பேக்கர்ஸுங்கிறதுனால நமக்கு நிறைய ஆர்டர் வராது. அதனால வரும்போது அப்போ தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது அவங்க கஸ்டமைஸ் பண்ணாங்க. இது குட்டி, இதோட அந்த 1 கேஜி கேக்கை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியே நான் ஒரு கேக் பண்ணியிருந்துட்டோம். ஸோ இன்றைக்கான பேக்கிங் டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, எப்பயுமே கீழே நான் அந்த பார்டர் செட் பண்ணுறதுக்காக குட்டி நாசில் வைப்பேன். நார்மலாக பெரிய நாசில் வச்சு தான் ஃப்ளவர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் நார்மலாக ஒரு பைப்பிங் பேக்கில் அதில் குட்டி நாசில் கட் பண்ணி போட்டுட்டு, ஸோ அதில் பெரிய நாசிலில் அந்த க்ரீம் வச்சுருப்போம், அதை இன்செக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ இப்படி வைக்கிறதுனால நமக்கு பைப்பிங் பேக்கும் வேஸ்ட் ஆகாது, ப்ளஸ் அந்த நாசிலும் வேஸ்ட் ஆகாது. அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.